ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருடத்தில் 12 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலும் நம்முடைய முன்னோர்களை நம்ம வணங்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியோடு நம்ம செய்யணும். அதுலேயும் இந்த குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையிலையும் இந்த 3 அமாவாசைகளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கட்டாயம் அந்த நாளில் நம்ம திதி கொடுக்கணும். மற்ற அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவற விட்டுருந்தா கூட இந்த 3 அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை நம்ம செஞ்சிடணும். ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் இதற்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் தை அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல்னே இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும். நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம், ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை செய்கிறாங்களா? அவங்க நல்ல பணக்காரர்களாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நினைக்க தோணும். கட்டாயம் சில பேருக்கு நினைக்க வரும். அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, சீனர்களும் முன்னோர்களை வணங்குவதற்குன்னு ஒரு திருவிழா வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு 7 தலைமுறையினுடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்டால் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பேருக்கு கட்டாயம் தெரியாது. 3 தலைமுறை பெயரே தெரியறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. தை அமாவாசையில் நம்முடைய தாத்தா பாட்டிகிட்ட கேட்டுட்டு, கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு 7 தலைமுறையோட பெயரை நம்ம எழுதி நம்முடைய சந்ததியருக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறைஞ்சிட்டாங்க, முன்னோர்களோட பெயர் தெரியாது, வேறு என்ன செய்கிறது, அவங்களோட பெயரெல்லாம் நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்முடைய உடம்புல ஒரு ரத்தத்தில் நம்முடைய முன்னோர்களின் டிஎன்ஏ தான் இருக்கும். நம்ம முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலமாக நம்முடைய உடம்பில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாக்கா அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும். ஏன்னா அவங்களுடைய டிஎன்ஏ தான் நம்முடைய உடம்பில் இருக்குது. நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துருச்சுன்னா கூட டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்தால் உங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அதே போல் தாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மளை பின்தொடரும். நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை நினச்சி நம்ம நன்றி கடன் செலுத்தணும். அதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அமாவாசை நாளை வச்சுருக்காங்க. அமாவாசை திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிடணும். நம்மளும் ஃபேமிலி ஸ்டார்ட் ஒன்று எழுதிக்கலாம். அந்த ஃபேமிலி ட்ரீயில் உங்களுடைய 7 தலைமுறைகளோட பெயரையும் எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 7 தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களின் பெயரை சொல்லி அவங்களுக்கு எப்பொழுதும் நன்றி சொன்னாலே போதும். நம்முடைய தலைமுறை செழிக்கும் அப்படிங்கிறது ஆன்றோர்கள் வாக்கு. இது எல்லாமே ஒரு பிரபல ஜோதிடர் சொன்ன கருத்து தாங்க. அதை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களின் பெயரை எழுதணும், அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். வழிபாட்டோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன காரியம் நம்முடைய தலைமுறையை வாழ்த்தும். நமக்கு முன்னே வாழ்ந்துட்டு போன 7 தலைமுறைகளின் வாழ்த்துக்களும் நம்ம பரம்பரைக்கு கிடைக்கும். நம்ம கட்டாயம் நல்லா இருப்போங்க, நம்முடைய சந்ததிகளும் நல்லா இருப்பாங்க. அதோடு சேர்த்து தை அமாவாசை நாளிலே இரவு நிலைவாசலில் இந்த பொருளை வச்சா போதுங்க, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் கட்டாயம் தீரும். ஒன்றுமே இல்லை, வெல்லம் தான். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலைவாசலில் அந்தாண்ட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெல்லம் அதை உடச்சி நீங்கள் அப்படியே 2 சைடும் தூவி விட்டுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அதை எறும்பு சாப்பிட்ருக்கும். அதை எறும்பு சாப்பிட்டாலே போதுங்க, நம்முடைய 7 ஜென்மத்து பாவமும் நம்மளை நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். எறும்புகள் அது எடுத்துக்கக்கூடிய உணவை ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடுமா. அது சாப்பிட சாப்பிட நம்மை பிடித்த நம்முடைய கர்ம வினைகள், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நம்மளை விட்டுட்டு போகும்.
அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்தாலும், அமாவாசை நாளில் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு எந்த கடன் பிரச்சனையும் நீங்கும். எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையில வேறு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, கட்டாயம் நீங்கும். இதை நம்ம செய்ய செய்ய நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர், பன்னீர் 2த்தையும் கலந்தா மாரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மகாலட்சுமி தாயார் படம் போட்ட தங்க காசு எதாவது வச்சுருந்தீங்கன்னா, அதை வந்து இந்த கிண்ணத்துல போடலாம். அப்படி இல்லைன்னா, ஏதாவது தங்க நகை இருந்தால் கூட அதை இந்த கிண்ணத்துல போடுங்க. ஒரு சின்ன துண்டு கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இதில் போட்டுருங்க. அதை அப்படியே மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்னாடி வச்சு மனமுருகி வேண்டிக்கோங்க. மனமுருகி வேண்டிக்கோங்க. ஓம் ரீங் வசி வசி பணம் தினம் தினம் இந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி வேண்டிக்கலாம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை கூட நீங்கள் சொல்லலாம். இதை வந்து அப்படியே சொல்லிவிட்டு அந்த மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை, அடகு வச்ச நகையை சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜை அறையில் அப்படியே அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். காலையில் ஏஞ்சி இந்த தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கலந்து நீங்கள் நீங்கள் குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மூஞ்சி மட்டுமாவது இந்த தண்ணியை வச்சு கழுவிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து 11 நாள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் நகையை மீட்பதற்கு உண்டான வழியை கட்டாயம் மகாலட்சுமி தாயார் காட்டி கொடுப்பாங்க. கஸ்தூரி மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறத விட கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு. இதை வந்து நம்ம செஞ்சாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது. இதை நீங்கள் புதன்கிழமையில் செய்யலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் இதை செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் வந்து இப்போ புதன்கிழமை செஞ்சிங்கன்னா புதன்கிழமை செஞ்சுட்டு வாங்க, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். இப்படி செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் நிரந்தரமாக இருக்கும். வெளியே வந்து இருக்கக்கூடிய தங்கம் வெகு விரைவிலேயே சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த தங்கம் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே தங்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது தங்க நகைன்னு நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோதிரமோ இல்லை சின்ன கம்மலோ மூக்குத்தியோ இல்லை சின்ன திருகாணி கூட நீங்கள் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த பரிகாரம். இதையும் நீங்கள் அமாவாசை தினத்தில் செய்து பாருங்கள். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செய்தாலே போதுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும், செல்வம் பெருகும், அடகு வைத்த நகையும் சீக்கிரமாக மீட்டெடுக்கலாம். கட்டாயம் தை அமாவாசை நாளில் இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா அமாவாசை நாளுங்கிறது வந்து பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் கட்டாயம் இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் செய்திடுங்க. அனைத்து செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். உங்கள் கடனை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த பரிகார முறையில் நம்பிக்கை உள்ளவங்க தொடர்ந்து இதை செய்து உங்களுடைய பெருங்கடனில் இருந்து வெளிவரலாம். கடனில்லாத ஒரு பெரும் வாழ்வு வாழலாம். வழியை தேடிக்கோங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. கட்டாயம் இதை செய்து பாருங்கள். மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.